அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, மிக முக்கியமான ஒரு தகவல். குறிப்பாக இது சாரதிகளுக்கு மிக முக்கியமான தகவல். அதாவது பல இடங்களில் உங்களுடைய உயிர்களுக்கு கூட ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொபின் அப்படின்ற ஒரு சகோதரர் அகமதி பக்கம் போகும்போது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் அவருக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியும் விளக்கியிருந்தார். அது சம்மந்தமான அவருடைய வாய்ஸ் கட்டும் வீடியோவும் இருக்குது, அதையும் நான் ஃபோட்டோவும் இருக்குது, அதையும் நான் டச் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ரோடுகள் வஃப்ரா, அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் சில ரோடுகள் பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக இருக்குது. இரவு நேரங்களில் பலருக்குமே இந்த ரோடுகள நிலைமை என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் போகும்போது சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ரோடுகளால் உங்களுடைய வாகனம் பழுதாகலாம் அல்லது ஆக்சிடெண்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதனால் சாரதிகள் தயவு செய்து இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே மாதிரி ரோடுகளில் போகும்போது முடிந்த வரைக்கும் ஃபோன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி எந்த செகண்டும் முன்னாடி பார்க்குறத கொஞ்சம் கூட தவிர்த்துக்காதீங்க. சில டிஃபிகல்ட்டான ரோடு இருக்கும், சில ரோடுகளில் பள்ளம் இருக்கும், சில ரோடுகள் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும். அந்த மாதிரி ரோடுகளில் மெயினாக ரோடை முன்னுக்கு எனி டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான பள்ளங்களோ அல்லது ஏதாவது ஒரு பொருட்களோ, கம்பிகள் மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் ரோட்டில் இருக்கும்போது அதை நீங்கள் கவனிக்காமல் வண்டியை விட்டுட்டிங்கன்னா அது கடைசியில் ஆபத்தாக கூட முடியலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த அவேர்னஸ் பதிவை முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் அனைத்து நண்பர்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளட்டும். அப்போ தான் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் தவிர்த்து கொள்வாங்க. அதே மாதிரி நான் காலையில் இன்னொரு வீடியோ போட்டேன், நான் அதை கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னே தெரியலை. இந்த மேன்ஹோல், அதாவது இது பார்த்திங்கன்னா ஹால்தியா பகுதிகளில் தான். ஹால்தியாவில் ஒரு பள்ளிவாயல் பார்க்கினுக்கு முன்னால் இந்த மேன்ஹோல் இப்படியே திறந்துருக்குது. சில நேரங்களில் என்னாகும்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த இது வச்சுருக்குறாங்க, இந்த பாருங்கள், அந்த அந்த கயிறு கட்டி அந்த கோன் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய வெயிட்டும் இல்லை. சில நேரங்களில் வேகமாக காற்றடிக்கும் போது அந்த ஹோன் அந்த இதெல்லாம் இழுபட்டு எங்கேயாவது ஒரு சைடுக்கு போயிடும். அப்போ அந்த நேரத்தில் யாராவது இப்போ பனிப்பெண்கள் நிறைய பேர் கடைக்கு இப்போ பிள்ளைகளை கூட்டிகிட்டு கடைக்கு போய் வருவீங்க, அதே மாதிரி பள்ளி வாயிலுக்கு நடந்து போகிறவங்க இருக்கிறீங்க, பாக்கியில் வண்டியை போட்டுட்டு எடுக்க போகிறவங்க இருக்கிறீங்க. இந்த மாதிரி சூழல்களில் பார்த்திங்கன்னா இது நல்ல ஆழமான பள்ளமாக இருக்குது. ஒரு சின்ன புள்ள போனால் ஒரேடியாக கீழே விழுந்துடும். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கூறாக கம்பி ஃபுல்லாக நீட்டிக்கிட்டு நிற்குது. சில நேரங்களில் இந்த கம்பிகளில் ஏதாவது ஒன்று நம்மளில் குத்துப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆகினாலோ இறைவன் பாதுகாக்கட்டும். அப்படி எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது யாருக்கும். தயவு செய்து கவனமாக இருங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஹலோ, ஹாய் பிரதர், எப்படி சுகம் பிரதர்? நான் போன மாதம் 4ஆம் தேதி கேரான் போயிருந்தேன். நம்ம மாமாவோட மகள் தான் போனாங்க என் வண்டியில். நான் போகிறப்ப கேரான் ரவுண்ட் போர்டுக்கு பக்கத்தில், அப்புறம் 2 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு நான் அந்த ஒரு பிரிட்ஜை ஏறி இறங்குற நேரம் கொங்கிரீட் காம்பி ஒன்று சாதாரண 5 அடி இருக்காது. அது ரோட்டில் இருந்து நான் கவனிக்கிறேன். நம்ம 100க்கு மேலே தானே போவோம் அந்த ரோடுகளில், மெதுவாக போயிடாது. அது எப்படி என் வண்டியில் அகப்பட்டு கீழே காங்காமல் அகப்பட்டு கொஞ்சம் போன சரியான சத்தம், சரச்சரன்னு சத்தம். பிறகு நான் டக்குன்னு டபுள் சிங்கிள் போட்டு நான் டக்குன்னு சைடாக நிப்பாட்டேன் வண்டியை. நிப்பாட்டி பார்த்தா நல்லா நல்லா ரிம்மில் போயிட்டு இருகலை. அந்த ரிம்மு உள்ளுக்காக அந்த ஒரு ஜாயிண்ட்டில் தான் இருந்துச்சு. அது தண்ணி எடுக்கவே இயலாது. அப்புறம் அம்மாவோட மகன்லாம் எல்லாம் கொஞ்சம் ஒரு அடுத்தடுத்தா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூரத்தில் தான் வந்தாங்க. டக்குன்னு அவர் கோல் நடித்தோன்னே அப்புறம் அவர் பார்த்துட்டு மாமாவையும் மாமாவோட மகளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க கேரான் மோலுக்கு. நான் அப்புறம் என்ன செய்ய, கம்பியை கொஞ்சம் மேலே நெளிச்சு விட்டு ஒரு மாய்க்க கேரான் ரவுண்ட் போர்டோட லெஃப்ட் எடுத்து லைட் சைடில் நிப்பாட்டேன். அந்த டைமில் கணக்காக 18 லொரின்னு வந்துச்சு. வந்தோடனே டக்குன்னு பார்த்தாங்க. நான் சொன்னேன் இப்படித்தான்ட்டு. இழுத்து பார்த்தோம், இழுக்கவே இல்லாத தண்ணியை அழுக்கவே இயலாது. அது நல்லா உள்ளுக்கு இறுகி அப்படியே எல்மாய்க்க மாட்டேங்கி பின்பக்கெட்டு அப்படின்னா சரியான கஷ்டம். அப்போ லொரி சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, லொரியில் கொஞ்சம் லொரி அந்த இதை பின்னுக்கு அந்த பொடியை இதாக்கிட்டு மேலே கொஞ்சம் ஏற்றணும் வண்டியை, கொஞ்சம் கேப்பில் மேலே வசதி ஏற்றிட்டு அப்போ அவங்க அந்த கேபிள் எடுத்து அப்படியே கீழே அடியில் போட்டு கம்பிக்கு கணக்காக ஃபிட் பண்ணி கேபிள் ஆன் பண்ணி இழுத்தாங்க. டக்குன்னு வந்துருச்சு கம்பி. நல்ல சரியான டைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் வந்துருச்சு. அதனால் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இருக்காங்க தொழில் டிரைவ் பண்ணுறவங்க. இந்த மாதிரி தூர பயணம் போகிறப்ப யாருமே 50 80 போக மாட்டாங்க, எப்படியுமே 100க்கு மேலே தான் போவாங்க. அப்போ அதனால இந்த சலே, வஃப்ரா, கேரான் மோல் தூர போகிறவங்க கொஞ்சம் அவதானமாக நல்லா பார்த்து ஓட சொல்லுங்கள்.
நமக்குன்ட்டு நம்மளோட ஒரு குடும்பங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த இது நடந்தது வந்து ஏன் ஏன்ட சான்ஸோ தெரியா பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. அதனால நான் சொல்கிறேன், நம்ம டிரைவர் மங்களுக்கு கவனமாக ஓட சொல்லுங்கள், நல்ல நிதானமாக ஓட சொல்லுங்கள். தான் சொல்ல வரேன் பதில். هذه شوارع الوفر. هني السيارة تمر. هذه شوارع الوفر. ما تدري ليش مهملينها، ما عندهم بيجات، ما ادري شو السبب، بس لين متى كذي؟ هذا طلع وزنه، سياييرنا تكسرت. السلام عليكم. هذه غطا منهول كهرباء الظاهر، وهذا اسلاك كيابل. هذا الغطا طايح، هذا غطا فولاذ طايح من هالخرسانه الفوهه قديمه. هذا مقابل بالخالديه، مقابل او برصيف مسجد التركيت بالخالديه. وهذه الفوهه صار لها تقريبا حسب علمي اكثر من شهر. توقعنا كل يوم بكره تصلح، ما تصلحت. هذا وضعها. فجزاكم الله خير، شوفوا الموضوع، بارك الله فيكم.